வெல்கம் டு கர்டா வேர்ல்ட். மை செல்ஃப் ஸ்ரீநிதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபயர் அண்ட் ஐஸ் போயத்தை பற்றி பார்க்கலாம். இது 10th சிபிஎஸ்சி இங்கிலீஷில் இருக்குது. இந்த கவிதையுடைய சுருக்கமான விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை எழுதினவர் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதியிருக்காரு. தீ மற்றும் பனி. அதாவது கவிஞர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த கவிதை மூலியமாக உலகத்தை அழிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் அழிக்கும். ஒன்று தீயால் அழிச்சிடலாம், இன்னொன்று பனியால் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்கிறாங்க. அந்த சில மக்களில் தீயால் அழியும்னு சொல்கிற மக்கள் கூட நான் சேர்ந்துக்கிறேன். ஏன்னா ஆசை தீ உலகத்தையே அழிச்சிரும். எப்படி நெருப்பு உலகத்தை அழிக்குமோ அதே மாதிரி தான் மனுஷனுடைய பேராசை, அதிகமான அவா, ஒரு விஷயத்தில் தீவிரமான பைத்தியக்காரத்தனமான போக்கு, இது எல்லாமே மனிதத்தன்மையை அழிச்சிரும். அந்த மனிதத்தன்மை அழிஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் அழிஞ்சிருவாங்க. அதே மாதிரி அடுத்த விஷயத்தில் பனி, ஒரு பனியும் அதிகப்படியான பனிப்பொழிவும் என்ன செய்யும், உலகத்தை அழிச்சிடும். அதிகமாக பனி பொழிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அங்கே என்ன புல் பூண்டுகள்லாம் வளராது. அப்போது அதிகப்படியான பனியும் உலகத்தை அழிக்கும், நெருப்பும் என்ன செஞ்சோம், உலகத்தை அழிச்சிரும். இந்த தீக்கும் பனிக்கும் மனிதர்களுடைய குணாதிசயங்களை கவிஞர் ஒப்பிட்டுறாரு. தீக்கு பேராசையாகவும், பனிக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா வெறுப்பு, பகைமை. ஒருத்தர் மேலே நமக்கு வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான வெறுப்பை என்ன செய்யும் அப்படின்னா மனிதர்களை அழிச்சிரும். தன்னைத்தானே அழிச்சிக்கும், சார்ந்திருக்கவங்களையும் அது என்ன செய்யும், அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆக இப்போ உலகம் அழியணும் அப்படின்னா தீயாலையும் அழியும், பனியாலையும் அழியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு மனுஷனை அழிக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு மனிதன் தன்னைத்தானே அழித்து கொள்ளணும் அப்படின்னா பேராசை, ரெண்டாவது பேராசை பெருநஷ்டம். அதே மாதிரி எப்போவுமே பனி, அதாவது பனிக்கு குளிர்ந்த மனம், வெறுப்பு, பகைமை, இதெல்லாமே ஒப்பிடுறாரு. ஆக மனிதர்களாகிய நாம் எந்த நிலையிலையும், அதாவது யார் மேலேயும் பகைமை வளர்த்துக்கக்கூடாது. அதே சமயத்தில் அதிகப்படியான பேராசை மனுஷனுக்கு அழிவையே தரும். இதுதான் இந்த கவிதையில் ஃப்ரோஸ்ட் சொல்கிறாரு. தேங்க்யூ.